ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முப்பெரும் தேவிகளோட மந்திரமும் அதற்கான அர்த்தத்தையும் பார்க்க போகிறோம். முப்பெரும் தேவிகள் யார் யாருன்னா, பரமேஸ்வரனோட இருக்கக்கூடிய பார்வதி தாயார், மகாவிஷ்ணுவோட இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயார், பிரம்மதேவரோட இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயார். இவங்க 3 பேருக்கு இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரமும் அதற்கான அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் முதல்ல விநாயகர் பகவானை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த காரியத்தையே தொடங்கும். ஸோ முதல்ல விநாயகரோட ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கான அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3 தேவிகளோட மந்திரத்தை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வக்ரதுண்டாய மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமான் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு வளைவான தந்தத்தோட பெரிய உடம்பு, அழகான பெரிய உருவத்தோட இருக்கிறாரு. அவரை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் பார்த்தீங்கன்னா, சூரியன் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குமோ அது மாதிரி கோடி சூரியன்கள் ஒன்று சேர்ந்து பிரைட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு பின்னாடி இருக்க ஒளிவட்டம் இருக்குது. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வழியில் வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே அறுத்து எரிஞ்சிருங்க, அதை நீக்கிடுங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். அதுதான் வந்துட்டு இந்த மந்திரத்துக்கான அர்த்தம். நீங்கள் எந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் தொடங்குறதா இருந்தாலும், இல்லைங்கன்னா வெளியே போகிறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கும். அடுத்ததாக நம்ம துர்கா தேவியோட மந்திரம் பார்க்கலாம். அதாவது 3 சக்திகள், இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. ஸோ இந்த முப்பெரும் தேவிகளோட மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நம்ம என்ன சொல்கிறோன்னா, வணக்கம் சொல்கிறோம். நாராயணி தேவிக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்கள நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அவங்க மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எல்லா மங்களகரமான விஷயத்தையும் சுபமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருத்தவங்க. அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம். அவங்க நம்ம பக்தர்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க, அடைக்கலம் தருவாங்க. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 கண்ணுடையவங்களா, ரொம்ப ஷைனிங்காக, தேஜஸாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம். எப்பயுமே அவங்க நமக்கு ப்ளஸ் பண்ணணும், நம்ம கூடவே இருந்து நமக்கு அடைக்கலம் கொடுத்து நம்மளோட வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றி தரணும் தேவி மாதான்னு சொல்லி வணங்கக்கூடியது தான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் திருமணமானவங்க அடிக்கடி சொல்லும்போது அவங்களோட மாங்கல்ய பாக்கியம் நல்லா நிலைத்திருக்கும். இப்போ அடுத்ததாக லக்ஷ்மி தாயாரோடதை பார்க்கலாம் வாங்க. இப்போது லக்ஷ்மி தாயாரோட பார்க்கலாம். ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபிதே சுரபூஜிதே சங்க் சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸோ இந்த மந்திரத்தில் நம்ம என்னென்னா, நம்ம மகாலட்சுமி தாயாரை ஃபஸ்ட்டு வணங்குறோம். நமஸ்தேஸ்துன்னா நம்ம அவங்கள வணங்குறது. மகாமாயைன்னு பார்த்திங்கன்னா, இந்த என்டையர் வேர்ல்டு, மொத்த உலகத்தையும் உருவாக்கின ஒருத்தவங்க. அவங்களோட பாதத்தை நம்ம பூஜிக்கிறதா சொல்லிட்டு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, சங்கு சக்கரம் கதாவோட நமக்கு காட்சி தருவாங்க. அவங்க தான் மகாலட்சுமி. அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா கையில் 2 தாமரை மலர்களோடு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா விண்ணுலகத்தில், வானத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள தேவர்களும் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. மகாலட்சுமி செல்வத்துக்குரிய தெய்வம். ஸோ இந்த மந்திரம் அவங்கள வணங்கும் போது நம்ம பிரயோகிச்சோன்னா செல்வ தட்டுப்பாடு நமக்கு குறையும். மகாலட்சுமி நித்தியம் அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சரஸ்வதி தாயாரோட மந்திரம் பார்க்கலாம். ஓம் சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. அப்படின்னா சரஸ்வதி தாயார் எதை குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங். நம்ம கற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே சரஸ்வதி தாயார் தான் அதிதேவதை.
ஸோ இவங்க வந்து எப்படின்னா வீணையோடு நமக்கு காட்சி அளிப்பாங்க. வீணை வந்து எதை குறிக்குதுன்னா நாலேஜ், அறிவை குறிக்குது. ஒன்ஸ் நமக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா விதமான இதையும் கரெக்டாக செயல்படுத்துவோம். நம்ம வந்து நம்ம லைஃப் அழகாக ஒரு டியூனில் கொண்டு போவோம். ஸோ அதை தான் இந்த வீணை வந்து நமக்கு சிம்பாலிக்காக சொல்லுது. நம்ம நமோஸ்துப்யம் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து வணங்குறோம். ஸோ வரதே காமரூபிணி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வரங்களை வந்து நமக்கு தரக்கூடியவங்க. காமரூபிணின்னா நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி தாயார். வித்யாரம்பம் கரிஷ்யாமின்னா நம்ம வந்து ஒரு இதை படிக்க போகிறோம், இல்லை ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக தொடங்க போகிறோன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து நடத்தி கொடுக்கறது சித்தி. அப்போ வந்து அதில் நான் வந்து நல்ல ஒரு திறன் பெற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சரஸ்வதி தாயாரை வேண்டிட்டு அவங்கள வந்து நம்ம வணங்குறோம். ஸோ இதுதான் இந்த சரஸ்வதி மந்திரத்தோட மீனிங். ஸோ இந்த 4 மந்திரத்தையும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. முக்கியமாக சரஸ்வதி தாயாரோட மந்திரத்தை வந்து படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா படிப்பில் நல்ல அறிவோடு செயல்படுவாங்க, நல்ல மார்க்ஸ்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மந்திரங்களை வந்து தினமும் நம்ம வீட்டில் பிரயோகம் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லது. எப்படியுமே நம்ம எல்லாருக்குமே கல்வி, செல்வம், சக்தி இது 3மே நமக்கு தேவை. ஸோ இது 3த்தையும் உபயோகிங்க. நம்ம லைஃப்பில் தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய விநாயகர் பெருமானோட அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை வரலட்சுமி பூஜை நீங்கள் பண்ணும் போதும் நீங்கள் வந்து முப்பெரும் தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணி பூஜிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அது வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.